அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் வந்து என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறனால தானியங்கள் மற்றும் திணைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பு, ராகி, சோளம், திணை, வரகரிசி, பச்சை அரிசி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்லாம். அப்புறம் பயிறு, பருப்பு வகைகள், சோயாபீன்ஸ், பச்சை பயிறு, சன்னா பருப்பு, மசூர் பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு. அப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கொய்யா, மாதுளை இதெல்லாம் போட்டிருக்காங்க. பச்சை இலை காய்கறிகள் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை, கறிவேப்பிலை. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெல்லம், கொத்தமல்லி விதைகள், களோஞ்சி, தேங்காய் காய்ந்தது. அப்புறம் இறைச்சியில் மட்டன், கல்லீரல், காணாங்கெழுத்தி மீன், மாட்டிறைச்சி, பன்றிக்கறி, சூறை மீன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொட்டைகள் மற்றும் எண்ணெய் விதைகள்லாம் எள்ளு, பிஸ்தா, முந்திரி, உலர்ந்த ஆப்ரிகாட்ஸ், பாதாம், வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா பர் மில்லிகிராம் பர் 100 கிராமுக்கு எவ்வளோ மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இன்னொரு சார்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 0 to 6 months குழந்தைகளுக்கு எதுவும் இல்லை. அண்டு 6 to 12 months குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மில்லிகிராம் பர் டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரிஸ் ஒவ்வொருத்துக்கும் குழந்தைங்க 1லேருந்து 3 வயசு, 4லேருந்து 6, 7லேருந்து 9 வயசு. அப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 10லேருந்து 12, 13, 15, 16, 18 வயசுக்கெல்லாம். இதே பொண்ணுங்களுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு. இதே மென்னுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவ்வளவு அண்ட் விமென்ஸ்க்கு இவ்வளவு விமெனுக்கு. அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் விமென் அப்புறம் லாக்டேஷன் விமெனுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.